தாய் வீடு பிப்ரவரி 2023. புறக்கணிப்பின் மறுபக்கம். எழுதியவர் ரூபன் சிவராஜா. வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். உண்மையான புறக்கணிப்பு என்பது மனித உரிமையின் பொருட்டா, ஜனநாயகத்தின் பொருட்டா அல்லது அப்பட்டமான அதிகார, அரசியல், பொருளாதார நலன்களின் பொருட்டா என்றால் அதற்கான விடை மிக இலகுவானது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் புறக்கணிப்பு என்பது அதிகார மற்றும் பொருளாதார அரசியலின் பாலானது. ஆனால் இம்முறை ரஷ்யா மீதான புறக்கணிப்புகளின் விளைவுகள் ஐரோப்பிய நாடுகளில் பல தளங்களில் விளைவுகளையும் நெருக்கடிகளையும் தோற்றுவித்துள்ளன. எறிந்த பந்து சுவரில் பட்டு எறிந்தவரின் முகத்திலேயே பட்டமை போன்றது ஐரோப்பா எறிந்த ரஷ்யா மீதான பொருளாதார தடை கணைகளின் விளைவு. பலமிக்க அரசுகளின் பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் வணிக ஏற்றுமதி இறக்குமதி தடைகள் ஒரு நாட்டின் சர்வதிகார போக்கினையோ அரசியலையோ போர் முனைப்புகளையோ மாற்றியதான நிகழ்வுகளை வரலாற்றில் காண்பது அரிது. பொருளாதார தடைகள் உகந்த விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. அதாவது தடை விதிப்போர் முன்வைக்கும் காரணங்களின் அடிப்படையில் தடை விதிக்கப்படுவோர் மீது அவை தாக்கங்களை ஏற்படுத்துகின்றனவா என்றால் இல்லை என்பதே பதிலாக கிடைக்கும். அது தவிர தடை கொண்டு வருவோர் முன்வைக்கும் காரணங்களின் அடிப்படைகளும் கேள்விக்குரியவை. குறிப்பிட்ட ஒரு நாடு மீதான பொருளாதார புறக்கணிப்புகள் அந்நாட்டின் ஆட்சியாளர்களை விட மக்களின் வாழ்வாதாரத்தையே அதிகம் சிதைக்கின்றன. தலைகள் விளைவுகள். பொருளாதார புறக்கணிப்புகளுக்காக சொல்லப்படும் அசலான நோக்கங்களுக்கு எதிரான விளைவுகளையே அவை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு வரலாற்றில் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ரஷ்யா மீதான புறக்கணிப்புகள் அதற்கான சமகால எடுத்துக்காட்டு. ரஷ்யா மீதான அமெரிக்க ஐரோப்பிய கூட்டினது பொருளாதார தடைகள் புதியவை அல்ல. அதற்கு நீண்ட வரலாறு உள்ளது. அதிலும் 2014 உக்ரைனில் ஆழ்புலத்திற்கு உரித்துடையதாகவிருந்த கிரிமியா குடாவினை பலவந்தமாக ரஷ்யா தன்னுடன் இணைத்ததை அடுத்து அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யா மீது பல தடைகளை கொண்டு வந்தன. தடைகள் அவற்றின் நோக்கத்திற்கான விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பின் உக்ரைன் மீதான ரஷ்யா ஆக்கிரமிப்பு நிகழ்ந்திருக்காது. 2014 கொண்டுவரப்பட்ட தடைகள் உக்ரைன் தொடர்பான ரஷ்ய அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை, மாறாக தீவிரப்படுத்தியுள்ளன. தற்போதைய தடைகள் ரஷ்யாவின் போர் முனைப்பினை தணிக்கப் போவதில்லை என்பதே யதார்த்தம். தடைகள் விளாடிமிர் புட்டினை பலப்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் புட்டினுக்கும் இடையிலான இடைவெளியை அதிகரித்துள்ளன. தற்போதைய தடைகள் ஐரோப்பிய நாடுகளை பெரும் எண்ணெய் எரிசக்தி தட்டுப்பாட்டுக்குள்ளும் மின்சார வெளியேற்றத்திற்குள்ளும் தள்ளியுள்ளன. எதிர்ப்பு அரசியல். புறக்கணிப்பு என்பது அடிப்படையில் ஒரு வகையான எதிர்ப்பு அரசியல் நடவடிக்கை. அது தார்மீக ரீதியில் சிக்கலானவற்றோடு உடன்பாடின்மையை வெளிப்படுத்துகிறது. புறக்கணிப்பு என்பது ஒரு நிறுவனத்தின், ஒரு நாட்டின், ஒரு நிகழ்வின் அல்லது ஒரு உற்பத்தி பொருள் மீதான என பல்வகையினது. அதன் நோக்கம் தார்மீக ரீதியில் எதிர்ப்பவற்றின் மீது மாற்றத்திற்கான அழுத்தத்தினை பிரயோகித்தல், கோரிக்கையை முன்வைத்தல், பொருளாதார இழப்பினை ஏற்படுத்துதல் மற்றும் உடன்பாடின்மை தொடர்பான தார்மீக இடைவெளியை அடையாளப்படுத்துதல் என்பதாகவும் அமைகிறது. தார்மீக சீற்றத்தினை வெளிப்படுத்துவதற்கான கருவியாகவும் புறக்கணிப்பினை கொள்ளலாம். ஆகவே ஒரு எதிர்ப்பு அரசியல் நடவடிக்கையாக புறக்கணிப்பின் விளைவுகளுக்கு அப்பால் அதற்கு ஒரு பெருமானம் உள்ளது. அதன் உள்ளார்ந்த அர்த்தம் இன்னொருவனுக்கு அநீதி இழைப்பதன் மூலம் நன்மை அடைவது தவறென்பதை உணர்த்துவது. இதுவே புறக்கணிப்பின் பின்னால் உள்ள நியாயப்பாடாகும். ஆனால் நவீன உலகின் பலமிக்க அரசுசார் தரப்புகளின் புறக்கணிப்புகள் அவற்றின் அரசியல், பொருளாதார நலன்களின் பாற்பட்டவை, தார்மீக அடிப்படைகளின் பாற்பட்டவை அல்ல. ஜனநாயகம், மனித உரிமை, போருக்கு எதிரான அழுத்தம் என்பதெல்லாம் முலாம் பூசப்பட்ட சொற்கள். அரசியல் நேர்மையுடனும் உண்மையான அர்த்தத்துடனும் முன்வைக்கப்படுபவை அல்ல. தமக்கு எதிரான தரப்புகளை அடிபணிய அல்லது வலிக்க கொண்டு வருவதே அமெரிக்க ஐரோப்பிய புறக்கணிப்பு அரசியலின் நோக்கம். தம்மோடு ஒத்துப்போகின்ற சர்வதிகாரிகள், மனித உரிமை மீறல்களை மேற்கொள்வோர், ஜனநாயகத்தை பின்பற்றாதவர்கள் மீது அமெரிக்கா தலைமையிலான மேற்கு புறக்கணிப்பு அரசியலை பிரயோகிப்பதில்லை. தம்மோடு முரண்படுகின்ற தமக்கு சவாலான சக்திகளை நோக்கியே தமது பொருளாதார தடைகள், புறக்கணிப்புகளை அவை நடைமுறைப்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக பலஸ்தீனர்கள் மீது இன அழிப்பினையும் நிலப்பரப்பினையும் 70 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னெடுத்து வரும் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கு எந்தவித புறக்கணிப்புகளையும் இதுவரை செய்யவில்லை, செய்ய போவதுமில்லை. புறக்கணிப்பின் பாதிப்புகள். ரஷ்யாவை பொறுத்தவரை மொத்த தேசிய வருமானம், நாணய பெறுமதி, வேலைவாய்ப்பு, மக்களின் வாழ்வாதாரம் என பல தளங்களில் அதன் பொருளாதாரத்தின் மீது அமெரிக்க ஐரோப்பிய தடைகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன.
அத்தோடு சர்வதேச நிதி பரிமாற்றத்திற்கான பொறிமுறையில் இருந்து சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர்பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன் ரஷ்யாவை விலத்தியுள்ளமை சர்வதேச சந்தையில் இருந்தும் அதனை விலக்குகிறது. அத்தோடு சாதாரண மக்களின் நாடு கடந்த நிதி பரிமாற்றத்தையும் தடுக்கிறது. வேலைவாய்ப்பு பிரச்சினை, பொருட்களின் விலையேற்றம் என்பன மக்களின் நுகர்வு வலுவை சிதைக்கின்றன. சிறிய நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் வருமானத்தை இழக்கின்றன. சர்வதேச வான் எல்லைக்குள் ரஷ்ய விமானங்கள் பறப்பதற்கான தடைகள் ரஷ்ய மக்களின் நாடு கடந்த பயணங்களையும் வெளி உலகுடனான உறவுகளையும் கட்டுப்படுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது புறக்கணிப்பின் நோக்கம் ஆட்சியாளர்கள் மீது அழுத்தம் பிரயோகிப்பதாக முன்னிறுத்தப்பட்டாலும் அதனால் நடைமுறையில் அதிகம் பாதிக்கப்படுவது மக்கள்தான். கட்டார் உதைபந்தாட்ட உலக சுற்றுக்கிண்ணம் 2022. 2022ஆம் ஆண்டு உதைபந்தாட்ட உலக சுற்றுக்கிண்ணம் கட்டாரில் இடம்பெற்ற போதான விமர்சனங்கள் கட்டாரின் மனித உரிமை, தொழிலாளர் உரிமை மீறல்கள் குறித்த கவனக்குவிப்பினை ஏற்படுத்தின. சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட்ட இன்னபிற உரிமை அமைப்புகள் ஊழியர்களின் நிலைமைகளை ஆராய்ந்து இது விடயத்தை அம்பலப்படுத்தியுள்ளன. ஆனால் கட்டாரில் அமெரிக்க, பிரான்ஸ், ஜெர்மனி, நோர்வே உட்பட்ட பல்வேறு மேற்கு நாடுகளின் பெட்ரோலிய மற்றும் ஏனைய உற்பத்தி நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அவற்றின் தொழிலாளர்களும் மோசமான மனித உரிமை மீறல்களுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என்பது இலகுவில் மறைக்கப்பட்டு அல்லது மறக்கப்பட்டு விடுகின்றது. தங்கு விடுதி பெருநிறுவனங்களான அக்கார், ஹில்டன் மற்றும் கட்டட கட்டுமான நிறுவனமான வின்சி ஆகியவை குடிபெயர் தொழிலாளர்களின் உழைப்பை துஷ்பிரயோகம் செய்த நிறுவனங்களின் வரிசையில் உள்ளடங்குகின்றன என நோர்வேயின் தேசிய தொலைக்காட்சி NRK அண்மையில் அம்பலப்படுத்தியிருந்தது. நோர்வேயின் எண்ணெய் நிதியம் இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது என்பதையும் NRK வெளிப்படுத்தியது. ஆனால் அக்கோர், ஹில்டன் மற்றும் வின்சி ஆகியன பிரெஞ்சு மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் என்பதை குறிப்பிடவில்லை. கட்டார் நாட்டின் 2.6 மில்லியன் மக்கள் தொகையில் 90% குடியுரிமை இல்லாத வெளிநாட்டு குடிபெயர் தொழிலாளர்கள். இவர்களில் பெரும்பான்மையினர் வங்காளதேசம், பிலிப்பைன், இந்தியா, நேபாள் ஆகிய நாட்டை சேர்ந்தவர்கள். பல தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை. மிக மோசமான வதிவிட சூழலில் அவர்கள் வசிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள். வேறு வேலைக்கோ மாறவோ நாட்டை விட்டு வெளியேறவோ அனுமதிக்கப்படுவதில்லை. தொழிற்சங்க உறுப்பினர்களாக முடிவதில்லை. அதனால் ஒரு பொதுவான தொழிலுரிமை சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்க முடிவதில்லை. அத்தோடு மிக ஆபத்தான தொழிற்சூழலில் பணிபுரிய வேண்டிய நிர்பந்தம் நிலவுகிறது. பாலைவன கொடு வெயிலில் பலர் இறந்துள்ளனர். அந்த சாவுகளுக்கான காரணங்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை. இவ்வாறானவை தொழிலாளர் உரிமை மீறல்கள் சார்ந்து கட்டார் மீதான சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட்ட அமைப்புகளின் குற்றச்சாட்டுகள். கட்டார் எண்ணெய் எரிவாயு வளம். அரபு நாடுகளிலேயே வறுமை மீந்த நாடாகவிருந்த கட்டார் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் எண்ணெய் வள அடைவினாலும் 1971 சுதந்திரத்தை தொடர்ந்தும் உலகின் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக வளர்ந்தது. 1970களில் உள்கட்டுமானம், சேவைத்துறை மற்றும் தொழில்மயமாக்கல் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளுடன் அங்கு நவீனமயமாக்கல் நிகழத் தொடங்கியது. முதன்மையாக எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் நாடு முன்னோக்கி நகர்ந்தது. ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு பிறகு உலகின் 3வது பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தியை கட்டார் கொண்டுள்ளது. கட்டார் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தவிர இயற்கை வளங்கள் எவற்றையும் கொண்டிராத பாலைவன நிலம். நாட்டின் பொருளாதார மேம்பாடானது வெளிநாட்டு மூலதனம், தொழில்நுட்பம் மற்றும் எல்லா துறைகளிலும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் உழைப்பினை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. தற்போது தேராயமாக வெளிநாட்டு வம்சாவளியை சேர்ந்த மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 90% என தரவுகள் கூறின. 2005 எண்ணெய் மற்றும் எரிவாயு மொத்த தேசிய வருமானத்தில் 60%க்கும் அதிகமாக இருந்தது. இது மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் 85%. கிட்டத்தட்ட முழு எண்ணெய் ஏற்றுமதியும் ஆசிய நாடுகளுக்கு செல்கிறது, விற்கப்படுகிறது. ஜப்பான் மிகப்பெரிய வாடிக்கையாளராக உள்ளது. எண்ணெய் மட்டுமல்ல, எரிவாயுக்கான முதன்மை சந்தையாகவும் ஆசியா உள்ளது. அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிற்கும் கட்டாரின் எரிவாயு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கட்டாரில் அமெரிக்க இராணுவ தளம். 1991 ஈராக் மீதான அமெரிக்கா தலைமையிலான போரின் விளைவாக கட்டாருடனான அமெரிக்க உறவு வலுப்பெற்றது. அது ஒரு அரசியல், இராணுவ, பொருளாதார உறவு. 1992 செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய வளைகுடாவில் தனது முதன்மையான இராணுவ இருப்பினை அமெரிக்கா 2000 ஆரம்பத்தில் கட்டாரில் கட்டமைத்துக் கொண்டது. சவுதி அரேபியாவிற்கு பின்னர் பிராந்தியத்தின் அடுத்த முக்கிய அமெரிக்க இராணுவ கூட்டு கட்டார் ஆகும்.
கட்டாரில் அல் உதீத் பிராந்தியத்தில் அமெரிக்கா பாரிய இராணுவத்தினை கொண்டுள்ளது. இது கட்டாரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாயினும் அமெரிக்க விமானப்படையின் முன்னணி தளமாகும். 2001 தொடக்கம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா நடத்திய போரிலும் பின்னர் 2003 ஈராக்கிற்கு எதிரான அதன் போரிலும் இவ்விமான தளம் முக்கிய பங்காற்றியது. கட்டாருடனான அமெரிக்க உறவு மேற்சொன்ன வகையில் இருக்க, ஐரோப்பிய நாடுகளும் அதனுடன் வணிக உறவினை கொண்டுள்ளன. அதிலும் குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் எரிவாயு இறக்குமதியை வெகுவாக குறைத்து வரும் ஐரோப்பிய நாடுகள் கட்டாரில் இருந்து எரிவாயு இறக்குமதிக்கான உடன்படிக்கைகளை செய்து வருகின்றன. 2022 இறுதியில் ஜெர்மன் அவ்வாறான உடன்படிக்கையினை செய்தது. ஆண்டுக்கு 2 மில்லியன் டன் திரவ இயற்கை எரிவாயுவை வழங்கும் ஒப்பந்தம் இதுவாகும். இது குறைந்தது 15 வருட தொடர் விநியோகத்திற்கான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பாவின் எரிசக்தி உறுதிப்பாட்டிற்கு கட்டார் பங்களிக்கும் என்று கட்டாரின் எரிசக்தி அமைச்சர் ஷாத் ஷெரீடா அல்காபி தெரிவித்திருந்தார். கட்டார், நோர்வே உட்பட பிற நாடுகளில் இருந்து பெருமளவிலான எரிசக்தி இறக்குமதிக்குரிய ஒப்பந்தங்களை ஜெர்மனி செய்து வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான எரிசக்தி விநியோகத்தினை அதிகரிக்க கோரிய பேச்சுவார்த்தைகளை 2022 ஜனவரி காலப்பகுதியில் இருந்தே அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் கட்டார் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஐரோப்பிய மனித உரிமை ஜனநாயக போர்வை. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பியர்கள் உலகெங்கும் தமது கொலனித்துவ ஆக்கிரமிப்புகளின் மூலம் கிறிஸ்தவ மதத்தினை பரப்பினர். மதமாற்ற பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர். அந்தந்த நாடுகளின் மக்கள் சமூகங்களை இன, மத, மொழி ரீதியாக பிரித்தாளும் சூழ்ச்சியை கைக்கொண்டு அரசியல், இன, மத முரண்பாடுகளுக்கு வித்திட்டனர் என்பது வரலாறு. ஆனால் இன்றைய மேற்கு நேரடியாக மதம், கடவுள் என்று உலக நாடுகளில் இறங்குவதில்லை. இப்பொழுது மனித உரிமை, ஜனநாயகம், பெண் உரிமை, LGBTQ உரிமைகள் என்பனவே பிற பிராந்திய நாடுகள் மீதான மேற்கின் தலையீடுகளுக்கான கருவிகள். வடிவங்கள் மாறினாலும் பிற கீழித்தேய நாடுகள் மீது தமது நம்பிக்கைகளை பிரயோகிப்பதிலிருந்து மேற்கு மாறவில்லை. தமது நம்பிக்கைகள், நலன்களுடன் உடன்படாத நாடுகள் தரப்புகள் மீது பொருளாதார தடைகளை பிரயோகிக்கின்ற அணுகுமுறையை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. அமெரிக்க பொருளாதார தடை அணுகுமுறை சார்ந்து ரஷ்யாவிற்கு முந்தைய முக்கிய எடுத்துக்காட்டு கியூபா. 60 ஆண்டுகளுக்கு மேலாக கியூபா மீதான பொருளாதார தடையை அமெரிக்கா நடைமுறைப்படுத்தி வருகிறது. தான் மட்டுமல்லாமல் தனது நட்பு நாடுகள் மற்றும் தான் வணிக உறவுகளை கொண்டிருக்கும் அனைத்து கட்டமைப்புகளிலும் அங்கம் வகிக்கும் நாடுகளையும் நிர்பந்தித்து வந்துள்ளது. கியூபாவுடன் வணிக உடன்படிக்கைகளை கொண்டிருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக கூட அமெரிக்க நீதிமன்றங்களில் வழக்கு தொடர முடியும். இதன் விளைவாகவே கியூபா பெரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றது. கட்டட உபகரணங்கள், கார்கள், மருத்துவ உபகரணங்கள், புத்தகங்கள், ஆடைகளை இறக்குமதி செய்வதற்கூட கியூபா நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. அத்தோடு சர்வதேச நிதி பரிமாற்றம், அமேசான், ஸ்கைப், ஜூம் போன்ற கொள்வனவு மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப இணைய செயலிகளையும் கியூபா பயன்படுத்துவதற்கு தடை உள்ளது. கியூபா மீதான தடைகள். 1996 கியூபா இணைய இணைப்பினை நிறுவ முனைந்தபோது அது தடுக்கப்பட்டது. இணைய இணைப்பு தொழில்நுட்பத்தினை ஏற்படுத்த முன்வந்த குரூப்போ டெமோஸ் என்ற மெக்சிகோ நாட்டு நிறுவனத்தின் மீது அமெரிக்கா அபராதம் விதித்ததை அடுத்து அந்நிறுவனம் பின்வாங்கியது. கியூபாவிற்கு கணினி தொழில்நுட்ப கருவிகளை விற்பனை செய்த ஸ்வீடனை சேர்ந்த எரிக்சன் நிறுவனத்திற்கும் $1.75 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டதோடு அந்நிறுவனம் மன்னிப்பு கோரி விற்பனைக்கு பொறுப்பான அதிகாரியை பதவியில் இருந்தும் நீக்கியது. 2011 வரை செயற்கைக்கோள் மூலமான இணைய இணைப்பினையே கியூபா கொண்டிருந்தது. பின்னர் வெனிசுவேலாவில் கடற்கீழ் கேபிள் மூலமான இணைய இணைப்பு உருவாக்கப்பட்டது. இத்தனை தடைகளின் மத்தியிலும் மருத்துவத்துறையில் கியூபாவின் சாதனைகள் உலகறிந்தவை. சிறந்த விளைவு தாக்கம் மிக்க கொரோனா தடுப்பூசியை கியூபா உருவாக்கியிருந்தது. அதனை அமெரிக்காவின் செல்வாக்குக்கு உட்பட்ட உலக சுகாதார அமைப்பு ஏற்றுக்கொள்ளாததால் கியூபாவிற்கு தடுப்பூசி உற்பத்தியினால் கிடைக்கக்கூடிய வருமானம் இல்லாமல் போயுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாரபட்சமான தடுப்பூசி பங்கீட்டினையும் வறிய நாடுகளுக்கு தேவையான தடுப்பூசிகள் பற்றாக்குறையும் தொடர்கின்றன. இரட்டை அணுகுமுறை.
உதைபந்தாட்ட உலக சுற்று கிண்ணம் கட்டாரில் இடம்பெற்ற போது பல உலக ஊடகங்களில் அதனை புறக்கணிப்பது தொடர்பான வாதங்கள் எழுந்தன. முதலில் அங்குள்ள குடிபெயர் தொழிலாளர்கள் மீதான உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றன. பின்னர் கட்டார் ஓரின பாலுறவாளர்களை சகிப்பதில்லை, பெண்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகிக்கின்ற நாடு என்பதான வாதங்கள் முன்னிடம் பெற்றன. அடுத்த உதைபந்தாட்ட உலக சுற்றுக்கிண்ண போட்டிகள் அமெரிக்காவில் 2026 இடம்பெறவுள்ளன. அப்போது புறக்கணிப்பு தொடர்பான கோரிக்கைகள் ஒலிக்கப் போவதில்லை. நவீன யுகத்தில் உலகின் பல பிராந்தியங்களில் அதிக எண்ணிக்கையிலான போர்களை தொடங்கிய நாடு அமெரிக்கா. அணுவாயுதத்தை பொதுமக்கள் மீது பிரயோகித்த 1945 ஜப்பானில் ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் உலகின் ஒரே ஒரு நாடு இது. சிறுவர்கள் உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கையில் கையெழுத்திடாத ஒரே ஒரு நாடு. 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கக்கூடிய வசதிக்காக. எனவே மனித உரிமை, சிறுவர் உரிமை, கருப்பின மக்கள் மீதான படுகொலைகள் உலகில் அதிக போர்களுக்கு காரணம் என்ற காரணங்களின் பொருட்டு அமெரிக்காவை எந்த நாடும் புறக்கணிக்க முன்வரப் போவதில்லை. இதுதான் இன்றைய அரசுகளின் ஜனநாயக நடைமுறை. அதிகார அரசியலும் பொருளாதார நலன்களும். உண்மையான புறக்கணிப்பு என்பது மனித உரிமையின் பொருட்டா, ஜனநாயகத்தின் பொருட்டா, அல்லது அப்பட்டமான அதிகார அரசியல் பொருளாதார நலன்களின் பொருட்டா என்றால் அதற்கான விடை மிக இலகுவானது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் புறக்கணிப்பு என்பது அதிகார மற்றும் பொருளாதார அரசியலின் பாலானது. ஆனால் இம்முறை ரஷ்யா மீதான புறக்கணிப்புகளின் விளைவுகள் ஐரோப்பிய நாடுகளில் பல தளங்களில் விளைவுகளையும் நெருக்கடிகளையும் தோற்றுவித்துள்ளன. எறிந்த பந்து சுவரில் பட்டு எறிந்தவரின் முகத்திலேயே பட்டமை போன்றது ஐரோப்பா எறிந்த ரஷ்யா மீதான பொருளாதார தடைக்கணைகளின் விளைவு. பொருளாதார தடைகள், புறக்கணிப்புகளை ஜனநாயகம், மனித உரிமைகள், போருக்கு எதிரான உன்னத நோக்கங்களாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பிரஸ்தாபித்து வருகின்றன. அதற்கு அவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதான ஊடகங்களும் துணை நிற்கின்றன. உன்னத நோக்கமாக காட்டிக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் அதனை எளிதில் விற்றுவிட முடியாது என்பதால் ஏகாதிபத்திய லட்சியங்கள் நவீன சொல்லாடல்களாலான மொழியை அணிந்து வலம் வருகின்றன. நன்றி.